சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொளியில் நாம் சிந்திக்கப் போவர் திராவிட இயக்க சிந்தனையாளர், எழுத்தாளர், பேச்சாளர் திரு டான் அசோக் அவர்கள். வணக்கம். வணக்கம் பாலாஜி. தேர்தல் நெருங்கிடுச்சு. இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கு சொல்லணும்னா. முதலமைச்சருடைய பிரச்சாரம் 200 இடங்களுக்கு மேல தன்னுடைய 200 தொகுதிகளுக்கு மேல கேப்சர் பண்ணியிருக்காரு. உதயநிதி அவர்களும் நிறைய இடங்களுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. இன்று திருச்சி கிழக்குல மீண்டும் விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ண இருக்காரு தன்னுடைய தொகுதி. பெரம்பூர்ல போய் கோலம் போட்டாரு. பணிமனைக்கு போனாரு. அங்க இருக்கக்கூடிய சில வீடுகளுக்கெல்லாம் போனாரு. வீடு வீடாக சென்ற விஜய்னு கூட செய்திகள்ல பார்த்தோம். விஜயினுடைய இன்றைய பிரச்சாரம் திருச்சி கிழக்குல மீண்டும் பிரச்சாரம் பண்றப்போ ஏதாவது ஒரு தொகுதிகள்ல அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நீங்க எப்படி அதை பார்க்கிறீங்க? இல்ல எனக்கு முதல்ல ஒருத்தர் பிரச்சாரத்துக்கு வர்றதே மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கிறதுன்றது விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகுதான் நடக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் இருந்திருக்கிறாங்க, ஜெயலலிதாவும் இருந்திருக்கிறாங்க. ஜெயலலிதாவை நம்ம எவ்வளவோ விஷயங்கள்ல விமர்சிச்சிருக்கிறோமே தவிர, அப்புறம் எலெக்ஷன் வந்துருச்சுன்னா கொடநாட்டை விட்டு இறங்கி வந்துருவாங்க. கூட்டம் மதுரையில போடுவாங்க. அன்னையில இருந்து ஆரம்பிப்பாங்க. அது ஹெலிகாப்டர்ல வராங்களோ எங்க வராங்களோ ஒரு அரசியல்வாதியாக பிரச்சாரம் செய்வதை அவர்கள் என்னைக்குமே கைவிட்டதில்லை. ஆனா என்ன வீட்டுல இருந்து இட்டுன்னு போறதே பயங்கர கஷ்டம் அப்படின்னு இவரு இந்த அளவு கூட்டு வரதே கஷ்டம்னு புஷியானந்த் சொன்னது ஏன்னு நமக்கு இப்பதான் முழுசா புரியுது. இவ்வளவு எளிதாக நம்ம என்ன செஞ்சாலும் இவங்க நமக்கு ஓட்டு போடுவாங்களான்ற ஒரு எண்ணம் இது வரைக்கும் மோடிக்கு கூட இருந்தது. மோடி குஜராத்ல தொடர்ந்து வெற்றி பெற்று இருக்கிறாரு. பாராளுமன்ற தேர்தலையும் வெற்றி பெறாங்க. ஆனா அந்த ஆளுக்கே கூட இவங்க நமக்கு வரலைனாலும் போடுவாங்கன்ற எண்ணம் வந்ததாக இதுவரை தெரியல. ஆனால் இவ்வளவு திமிராக தூக்கு வச்சு ஓட்டு கேட்கறது, கட் அவுட்டை வச்சு ஓட்டு கேட்கறது, இது என்ன சினிமா சண்டை காட்சியா டூப்பு வச்சு ஓட்டு கேட்கறதுக்கு இவ்வளவு அசிங்கங்களை எல்லாம் செய்துவிட்டு ஒருத்தர் நீங்க வெற்றி பெறதை விடுங்க, இவ்வளவு கேவலம் மக்களை இவ்வளவு தாழ்வாக நினைச்சு விட்டு ஒருத்தன் டெபாசிட் வாங்கிட்டானாலே அது ஜனநாயகத்து மேல ஏற்படுற மிகப்பெரிய இழுக்காதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா மக்களின் சுயமரியாதையை விஜயை போல ஒரு கேவலமாக ட்ரீட் செய்த அரசியல்வாதி இதற்கு முன்னரும் கிடையாது, இதற்கு பிறகும் இருக்க போவதில்லை. விஜய் எல்லாம் ஒரு அரசியல்வாதியாகவே கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாதுங்கிறதா. நீங்க ஜெயிக்க போறதை பத்தி பேசுறீங்கன்னா அதுக்கே வரல. அவர் 2 தொகுதியிலையும் டெபாசிட் வாங்கிட்டாலே அது அந்த தொகுதி மக்கள் தங்களை தாங்களே தாழ்வாக நினைக்கிறார்கள் அப்படின்றதா அதுக்கு ஆதாரமா இருக்கும். வேற ஒண்ணும் இதுக்கு சொல்வதற்கு இல்லை. நீங்க வெற்றி பெறதே அதுக்குள்ளேயே போலன்னு சொல்றீங்க. ஆனால் ஜூனியர் விகடன் ஒரு பாரம்பரிய பத்திரிகை, அவங்க ஒரு கருத்து கணிப்பு வெளியிடுறாங்க. அந்த கருத்து கணிப்புல யார் முதலமைச்சர் வேட்பாளராக வர வேண்டும், யார் முதலமைச்சர் ஆக வேண்டும் அப்படின்னா 40% மேல விஜய் அவர்கள் தான் முதல்வராக வேண்டும் மக்கள் சொல்லியிருக்காங்கன்னு கருத்து கணிப்பு வெளியாகுது இல்லையா? அது முக்கியத்துவம் பெறுது இல்ல? இந்த பாரம்பரிய பத்திரிகையை பத்தி சமீபத்துல நான் ஒரு விஷயம் என்னோட நண்பர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவங்க கிட்ட சொல்றேன். சமீபத்துல அதுல ஒரு பேட்டி பாத்தீங்களா? மூக்க அழகிரி அவர்களுடைய மகள் கொடுத்திருந்த பேட்டி. அதாவது எங்க அப்பா சாப்பாடு புறக்கணிக்கவே மாட்டார். கொடுத்த பேட்டின்னு நினைக்கிறேன். இல்ல அது எப்ப கொடுத்ததோ, நீங்க எப்ப கொடுத்ததுன்னு வச்சுங்க, டேட்டே விடுங்க. இந்த எலெக்ஷனோ 4 வருஷம் எலெக்ஷனோ அதுல மூக்க அழகிரி அவர்களை விக்டிமைஸ் செய்து எப்படி தளபதி அதாவது எம்கேஎஸ் அவர்கள் தனது அண்ணன் என்றும் பார்க்காமல் எப்படி அவரை கட்சிக்குள்ளேயே விடாம இருக்காரு பாருங்கன்னு ஒரு நீலிக்கண்ணீரை ஜூனியர் விகடன் வடித்திருந்தது. நீங்க அப்படியே இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் பின்னாடி போனீங்கன்னா இதே ஜூனியர் விகடன் இதே பாரம்பரிய பத்திரிகை அழகிரி படத்தை போட்டு திமுகவில் கை தூக்கும் ரவுடித்தனத்திற்கு சின்னமே மூக்க அழகிரி தான்ன்ற மாதிரி தொடர்ந்து அவரை வைத்து திமுகவிற்கு ரவுடி முகத்தை கொடுத்துட்டே இருந்துச்சு. எம்கேஎஸ் மூக்க அழகிரியை ஒதுக்கி வைக்கிறாருன்னு இப்ப எம்கேஎஸ் மேல ஒரு மோசமான பிம்பத்தை கட்டமைக்கிறது. இது ரெண்டும் நான் ஒரு புரிதலுக்காக சொல்றேன். எவ்வளவு கான்ட்ராஸ்ட் பாருங்க. இத பச்சையா சொல்லணும்னா விவேக் ஒரு படத்துல சொல்லுவாரு ஒரு வசனம், காட்டியும் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு வசனம் வரும். அதை என்னால சொல்ல முடியாது. இதை விட கேவலமாக அந்த பத்திரிகையை பற்றி, பத்திரிகையின் தற்போதைய நிலைமையை பற்றி சொல்வதற்கு வேற ஒன்றும் இல்லை. அதை விட சிறப்பா இன்னும் அந்த பாரம்பரிய பத்திரிகையின் பாரம்பரியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னா சமீபத்துல ஒரு விருது கொடுத்தாங்க, அரசியல்ல புதுமுகம் அப்படின்னு. அது யாருன்னா ஆதவ் அர்ஜுனாக்கு. இதை விட ஒரு கேவலம் ஒரு பத்திரிகைக்கு இருக்குமா? அதனால நீங்க கருத்து கணிப்புகளை எல்லாம் பார்க்கும்போது அதை விட இன்னொன்னு சொல்றேன். இப்ப நேத்து உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, இந்திய ஊடகங்களே எடுத்துக்கங்க. டீலிமிட்டேஷன் பில்லை திமுக எதிர்கட்சிகள் எல்லாத்தையும் ஒன்றிணைத்து தோற்கடிக்குது.
ஆனால் எல்லா பத்திரிகையிலையும் தலைப்பு செய்தி என்ன வருது? மகளிர் மசோதா தோற்கடிக்கப்பட்டது. அது வந்து மகளிர் மசோதாவா? மகளிர் மசோதாவை நம்ம தோற்கடிச்சோம். மகளிர் மசோதா 2023 நிறைவேறி இருக்கு. இப்பயும் நிறைவேற்றுங்கன்னு சொல்லி நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் எவ்வளவு மோசமாக ஒரு தலைப்பை மாத்துறாங்க பாருங்க. அப்ப நீங்க கருத்து கணிப்பு சொல்வதும் சரி, யார் சொல்லுவதும் சரி, என்ன சொல்லப்படுகிறதுங்கிறத தவிர யார் சொல்லுவது அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான சூழல்ல இருக்கிறோம். அதனால இந்த ஜூனியர் விகடன்ல நேத்து ஒரு செய்தி வருது. சிடி நிர்மல்குமார் திருப்பரங்குன்றத்துல ஜெயிப்பாருன்னு. என்னடா 2 பக்கம் செய்தி போட்டிருக்காங்கன்னு பார்த்தா விளம்பரம் அது. விளம்பரம் காசு கொடுத்து சிடி நிர்மல்குமார் போட்டிருக்காரு. அது ஒரு ஓரத்துல தெரியுது. இதை விட இது ஏன் பத்திரிகை நடத்தணும்னு நான் கேட்கிறேன். இதுக்கு ஏன் நீ பத்திரிகை நடத்தணும்? இதுக்கு ஏன் இது பேர் வந்து நாங்கள் ஜனநாயகத்தின் 4வது தூண்னு சொல்லிக்கணும்? இது என்ன 4வது தூணா? அசிங்கம் இல்லையா? இது நாய் ஒன்பாத்திரம் போற தூண் மாதிரி இருந்துட்டு 4வது தூண்னா என்ன அர்த்தம்? அப்ப இதையெல்லாம் அதனால நீங்க வர்ற கருத்து கணிப்புலாம் நம்புறது எல்லாம் தாண்டி மக்களின் வேவ் லென்த், மக்கள் யாருக்கு ஆதரவளிக்கிறார்கள். இப்ப முந்தா நேத்து காங்கேயத்துல பார்த்தா இதுவரைக்கும் வரலாறு காணாத ஒரு கூட்டம் காங்கேயத்துல. இத்தனைக்கும் போன எலெக்ஷன்ல 6000 7000 வாக்கு வித்தியாசத்துலதான் திமுக வேட்பாளர் இங்க வந்து வெற்றி பெற்றிருந்தாரு. ஆனா இந்த வருஷம் அதை விட பல மடங்கு அதிகமாகும் போல. வாக்கு கேட்க வந்த டெபுட்டி சிஎம்ஏ உங்க கூட்டத்தை பார்த்தாலே தெரியுது நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்னு. ஏன்னா நீங்க திமுக காரர்களுக்கு இவ்வளவு கூட்டம் வருவதை ஏன் நீங்க வந்து விஜய்க்கு வந்தா கண்டுக்க மாட்டேங்கிறீங்களே, திமுகவுக்கு வருது அப்படின்னு நீங்க கேட்கலாம். கேட்டால் திமுக அரசியல்வாதிகள் எப்போதுமே வெளியே வருவார்கள். அவங்க உதய வந்து பார்க்காத ஒருத்தரை வந்து பார்க்க வரல. விஜய் அப்படி கிடையாது. பார்க்காத ஒருத்தரை பார்க்க வராங்க. அதனால உதயநிதிக்கு வருது அப்படின்னா அது வாக்காளர் கூட்டம். அது அந்த கட்சியை ஆதரிக்கிற கூட்டம். வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் இல்ல, எக்ஸிபிஷன் பார்க்க வந்த கூட்டம் இல்ல. இதுதான் அடிப்படையா ஒரு அரசியல்வாதி. இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுதான் நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கே தவிர, இவன் சொன்னா அவன் சொன்னா விகடன்ல எழுதுனா அவன்ல 1000 பேர் 1000 எழுதிட்டு தான் இருப்பான். இவங்க எழுதுறதெல்லாம் வச்சு நம்ம அரசியல் பேச ஆரம்பிச்சோம்னா நம்ம ரொம்ப தரங்கெட்டவர்களா போய்விடுவோம் அப்படிங்கறதா என்னுடைய தாழ்மையான கருத்து. உதயநிதியினுடைய பிரச்சாரம் எப்போதுமே தேர்தல் அவருடைய பிரச்சாரம் வந்து முக்கியத்துவம் பெறும். அவர் இயல்பாக பேசக்கூடிய அந்த துணி வந்து முக்கியத்துவம் பெறும். இந்த முறை போன முறை செங்கல் எடுத்தார். இந்த முறை வந்து என்ன எடுக்க போறாருன்னு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இப்ப நிறைய பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள்லாம் வந்து சொல்றாங்க, மீண்டும் மீண்டும் ஏன் வந்து ஒரு தலைவரை வந்து இப்படி இழிவுபடுத்தணும்? போட்டோவை காட்டி அதே அரசியலை வந்து வேற அரசியல் இல்லையா பேசுறதுக்கு? திரும்பி ஏன் போட்டோவை காட்டி அசிங்கப்படுத்தணும்? இது வந்து போர் அடிச்சிருச்சு மக்களுக்கு. மக்கள் இது பெருசாக வரவேற்கல அப்படின்லாம் சொல்றாங்க. நேற்று கூட கோபிச்செட்டிப்பாளையத்துல ட்ரோன் மூலியமாக ஒரு போட்டோ கட்டி மறுபடியும் எடுத்து காமிக்கிறாரு. நம்ம எப்படி பார்க்கிறது? இது உங்களுடைய பார்வையில இதுல? நீங்க நீங்க சில பிக்சர் இப்ப வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல இதுலயே பேசினா பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் வாங்க. இப்ப ஒரு டேட்டாவை வந்து எளிமையா விளக்கணும் அப்படின்னா ஒரு கிராஃப் ஒரு படமாக விளக்கிட்டா அது மக்களுக்கு ரொம்ப புரியும். இப்ப நீங்க வளவலன்னு பேராகிராஃப் எழுதாம ஒரு படம் போட்டு காட்டிட்டீங்கன்னா அது ரொம்ப எளிமையா புரியும். அப்படி எடப்பாடியினுடைய ஒரு பயோகிராபி தான் அந்த படம். வேற ஒண்ணுமே கிடையாது. எடப்பாடியோட பயோகிராபி. அதுலயும் உதயநிதி ரொம்ப தெளிவாக சொல்றாரு, நீ கால்ல விழுந்தது கூட நான் தப்பு இல்லப்பா, அந்த காலை வாரி விட்டியே, அப்ப உன்னோட வரலாறு என்னன்னு தெளிவா கேட்கிறாரு. அதுவும் போக நீங்க எடப்பாடிக்கே தெரியல. நீங்க எந்த அளவுக்கு நேத்து உண்மையிலேயே எடப்பாடி மேல எனக்கு ஒரு விதமான இறக்கமே வந்துருச்சு. ஏன்னா நெல்சன் மண்டேலாவுடைய புகழ்பெற்ற வசனம் ஒண்ணு இருக்கு. அடிமைத்தனத்துல இருந்து விடுவிக்கிறதுல பெரிய விஷயம் என்ன தெரியுமா? அடிமைக்கு டேய் நீ அடிபடான்னு புரிய வைக்கிறதா கஷ்டம்னாரு. அது மாதிரி டீலிமிட்டேஷனை நம்ம நிறுத்தி இருக்கிறோம். எடப்பாடி ஒண்ணு சந்தோஷப்படணும், இல்ல நம்மள திட்டணும். எடப்பாடி சொல்றாரு, நீ பாட்டுக்கு 2011 2071 அந்த ஏதோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வருஷத்தின்படி பண்ற டீலிமிட்டேஷனை நிப்பாட்டிட்டியே, இப்ப பாரு மோடி 2026 வச்சு பண்ண போறாரு, நமக்கு இன்னும் பிரச்சனையாக போகுது. உனக்கு அசிங்கமா இல்லையா? இப்படி யாராவது பேசுவாங்களா? 2026 வச்சு பண்ணாலும் அதையும் எதிர்க்கதானே வேணும். அப்பயும் நம்ம எதிர்க்கதானே வேணும். இது எப்படி பாருங்க, மோடியை முதலாளியாக அவரோட மைண்ட் செட் பண்ணிடுச்சு. நீங்க டெல்லியில தான் இந்த தமிழ்நாட்டினுடைய அரியணை இருக்கு, பாதுஷா காலத்துல வாழ்றோன்றது அவர் மைண்ட்ல இறுகப்பட்டுருச்சு. அதனாலதான் திருப்பி டெல்லியில இணக்கமா போகணும், டெல்லியை நீங்க வச்சுக்காதீங்க, டெல்லியை போய் பண்ணலாமா, மோடி முதலாளி, இதே எண்ணத்திலேயே அவர் பேசுவது ரொம்ப அறிவுறுக்கத்தக்க வகையில இருக்கு. அது ஏன்னா அதனுடைய ஒட்டுமொத்த இப்ப நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணல, இப்ப நான் நிறைய பேசினேன்ல, அது எல்லாத்தையும் ஒரே விஷயத்த காட்டுறதுதான் அந்த படம். இன்னும் சொல்ல போனா இதை விட எடப்பாடியை பற்றி பேசுவது நீங்க ஒரு கேவலமான காலத்துல இருக்கும். பாஜகவை மட்டுமே காட்டி மக்களை ஏமாற்றுகிறார் ஸ்டாலின். நிதி தரல, அது தரல, இது தரலன்னு சொல்லி ஏமாற்றுறாரு மக்களை, திசை திருப்புறாரு மக்களை அப்படின்னு சொல்றாரு.
அப்படிலாம் இல்லையே. உன்னோட அடிமைத்தனத்தையும் தான் பேசிட்டு இருக்கிறோம். ஏன் பாஜக இங்க வந்துச்சு? ஏன் நான் ரொம்ப தெளிவா ஒண்ணு சொல்றேன். ஏன் ஜெயலலிதாவை நம்ம இந்த நேரத்துல மிஸ் பண்றோம் அப்படின்னா, ஜெயலலிதாவை நமக்கு பிடிக்காது. ஜெயலலிதா நமக்கு எதிரி தான். ஜெயலலிதா ஈகோயிஸ்ட் தான். ஜெயலலிதா தான் என்ற ஆணவம் மிக்கவர் தான். ஆனால் தமிழ்நாட்டுக்கு எது நல்லது? தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஒரு கொள்கை இருக்கிறது. இந்த மண்ணுக்குன்னு ஒரு சமூக நீதி இருக்கிறது. அத கலைஞருக்கு தெரியும். கலைஞர் ஃபர்ஸ்ட் ரியாக்ட் பண்ணுவாரு. இப்ப என்ன பிரச்சனை வந்தாலும், நீட்டே வந்தாலும் உடனே கலைஞர் ஃபர்ஸ்ட் லெட்டர் எழுதுவாரு. உடனே இந்த அம்மா என்ன பண்ணும், அப்ப இவர் எழுதுறாரு, அப்ப நம்மளும் அந்த 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 ஸ்டாண்ட் தான் எடுக்கணும். இதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு உடனே ஜெயலலிதா அந்த ஸ்டாண்ட் எடுப்பாங்க. நீங்க நீட் விரோதமானாலும் சரி, நீட் எதிர்ப்புனாலும் சரி, ஜிஎஸ்டி எதிர்ப்புனாலும் சரி, ஏனைய ஒன்றிய அரசுகளின் எதேச்சிகாரங்கள் எல்லாத்தையும் ஜெயலலிதா எதிர்த்ததுனாலும் சரி, திமுகவும் அதிமுகவும் ஓரணியில் நின்றதால் அகில இந்திய அளவுல எப்படி ஒரு பார்வை இருந்துச்சுன்னா, தமிழ்நாடு இஸ் அகேன்ஸ்ட் டெல்லிஸ் ஐடியான்ற ஒரு பார்வை எப்போதும் இருந்துச்சு. இன்னைக்கு இந்த எடப்பாடின்ற அடிமை ஒட்டு மொத்தமா இது பிஜேபி என்ன பண்ணாலும் ஆமாசாமி போறதுனால ஒன்லி டிஎம்கே அப்போசஸ் டெல்லி ஸ்டாண்டுங்கிற மாதிரி ஒரு பார்வை இன்னைக்கு இந்திய அளவுல கொண்டு வந்து தமிழ்நாட்டினுடைய பார்வை அப்படிங்கறத வீக்கன் பண்ணிருக்குது. இது எடப்பாடி தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கிற மிகப்பெரிய துரோகம். நீங்க ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடுங்கிற ஐடென்டிட்டியை மாத்தி இன்னைக்கு டிஎம்கே இட்ஸ் தமிழ்நாடுங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கு. இது ஒரு வகையில தளபதியினுடைய ஆளுமையை நிரூபிக்குது. எம்கேஎஸ் தனியாளா போராடுகிறார் அப்படிங்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் அவரை தமிழ்நாட்டை பலவீனப்படுத்திருக்கீங்களே ஒரு வகையில எடப்பாடி. நீங்க மட்டும் இன்னைக்கு ஜெயலலிதா மாதிரி ஓரணியில நின்றதா. நீங்க இப்ப திமுக கூட சண்டை போடுங்க. திமுக பத்தி என்ன குற்றச்சாட்டு வேணா சொல்லுங்க. ஆளுங்கட்சியா குற்றச்சாட்டு சொல்லுங்க. ஆனால் தமிழ்நாட்டினுடைய எந்த விஷயத்துல நீங்க ஒன்றிய அரசு எதிர்த்தீங்க? கீழடியில எதிர்த்தீங்களா? கீழடியை கிடப்புல போட்டுருந்தாங்களே, எதிர்த்து வாங்கி கொடுத்தீங்களா? நீட்டுக்கு கையெழுத்து போட்டீங்களே, உதய் மின் திட்டத்துல கையெழுத்து போட்டீங்களே, அவன் தட்சிண பிரதேசம்னு மாத்தினா கூட ஆமாஞ்சாமி போடுறீங்களே, விவசாய இதுல சட்ட திருத்தத்திலயும் கையெழுத்து போட்டீங்களே, சிஏக்கு ஆதரவா நீங்க ஓட்டு போடலன்னா அந்த சட்டமே நிறைவேற்றுக்காது. கேட்டா யாரு பாதிக்கப்பட்டான்னு கேட்கறது வெக்கமே இல்லை. இன்னைக்கு டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவா போறியே, இதை விட நீ இந்த நாட்டை வித்துடலாமே. இதை விட கேவலமாக ஒரு தலைவன் நடந்துக்க முடியுமா? பச்சை துரோகி யாராவது இருக்க முடியுமா? நல்ல வேளை உனக்கு எம்பி இல்ல, ஏன்னா கிட்ட ஆதரவா ஓட்டு போட்டிருப்ப. எவ்வளவு அசிங்கம் இது. அப்ப இவ்வளவு பெரிய கேவலத்தை இன்று எடப்பாடி செய்து கொண்டிருக்கும் போது நாங்க தமிழ்நாடு வர்சஸ் டெல்லின்னு சொல்றதுல என்ன தப்பு? நீ பிரான்ச் ஆபீஸ், நீ பிஜேபியோட பிரான்ச் ஆபீஸ் மாதிரி இங்க வேலை பார்த்துட்டு இருக்க. இங்க நடக்கிறதெல்லாம் பிஜேபி ஆபீஸ் என்ன வேலை திட்டம் தான் நடக்குது. இங்க திருப்பரங்குன்றத்துல அவ்வளவு ஆட்டம் போடுறாங்க. நீ ஏதாவது எதிர்த்து பேசுனீங்க சார்? நீ எதிர்த்து பேசுறத கூட, நீ அமைதியா இருக்கிறத கூட விடு. நீ என்ன சொல்ற? இந்து கோயில்களுக்கு வர்ற காசு எடுத்து கல்வி நிலையம் திறக்கிறாங்க பாத்தீங்களா அப்படின்னு சங்கி மாதிரி பேசுற. நீ சங்கி பேச துணியாத விஷயத்த நீ பேசுற தமிழ்நாட்டுல. அப்ப முழுமையாக பாஜகவை மாறி போன நீ, பாஜக தான் தமிழ்நாட்டுக்கு வர்ற இது இருக்கிற அச்சுறுத்தல்னு நாங்க பேசாம எப்படி பேசுவோம்? எங்களுக்கு எதிர்கட்சி இல்லை. இன்னைக்கு ஜெயலலிதா இருந்தா நாங்க அப்படி பேசியிருக்க மாட்டோமே. ஜெயலலிதா இருந்திருந்தா நாங்க அடிச்சு சொல்லுவோம், இந்த சட்டசபை தேர்தல் என்பது அதிமுக திமுக நாங்க சொல்லியிருப்போம். ஏன்னா ஜெயலலிதா வாஸ் அன் இண்டிவிஜுவல். ஜெயலலிதா தனக்கென்று முடிவுகள் எடுக்கக்கூடியவர். அது சரி தவறு ரெண்டாவது. ஆனால் ஜெயலலிதா ரோபோட் கிடையாது. ஜெயலலிதா அடிமை கிடையாது. நீ அடிமை, நீ ஒரு கேவலமான அடிமை. அதனாலதான் அந்த படத்தை உதயநிதி காட்டுறாரு. மக்கள்கிட்ட அது ஒரு கேலி பொருளாக இன்னைக்கு இருக்குது. உன்னுடைய முழு வரலாறையும், நெஞ்சுக்கு நிதி 6 பாகம் கலைஞருடைய வரலாறு, மு.க. ஸ்டாலின் அவர்கள் எழுதியிருக்கிறாரு அவருடைய வரலாறு. உன்னோட பயோகிராபி எடப்பாடி, அந்த படம் தான் உன் பயோகிராபி, வேற ஒண்ணும் கிடையாது. இந்த படத்தால் மட்டுமே நீங்கள் நினைவு கூறப்படுவீர்கள். அதனாலதான் அந்த மக்கள்கிட்ட காட்டுறோம். வேற ஒண்ணும் அதுல ஒன்னும் தப்பும் கிடையாது, அதுல ஒன்னும் உண்மைக்கு புறமும் கிடையாதுன்னு சசிகலாமாவும் சொல்லியிருக்காங்க. அதான் அது இருக்கிறதுலே ஒரு இது என்னன்னா, எதிரணியில் இருக்க சசிகலாமாவும் சொல்லியிருக்காங்க. ஆமா, அதுல என்ன பொய் இருக்கு? உண்மையா நடந்தா நாங்க என்ன மார்க் பண்ணியா காட்டுறோம்? நீ அப்படின்னா சொல்லு, ஏதோ ஏஐ ஜெனரேட்டடு மார்க் பண்ணோம்னு சொல்லு. உனக்கு ஏன் கோபம் வருது? நீ பண்ணாதானே காட்டுறோம். இந்த கோபிச்செட்டிப்பாளையத்திலே எடப்பாடி அவர்களும் பேசுறாரு, செங்கோட்டையன் அவர்களும் பேசுறாங்க. இருவரும் மாற்றி மாற்றி மிக கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிறத பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக செங்கோட்டையன் சொல்றாரு, மலைப்பாம்பு போல கால்ல, என்னடா நானே எந்திரிச்சிட்டேன் திடீர்னு அந்த டைம்ல, மலைப்பாம்பு ஊறுது கால்ல அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னு எடப்பாடி அவர்களை சொன்னாரு. அதுக்கு ரிப்ளை கொடுக்க இடத்துல எடப்பாடி ஒண்ணு சொல்றாரு, செங்கோட்டையா உங்களோட பர்சனல் விஷயம் எல்லாம் என்கிட்ட இருக்கு, எடுத்து வெளியில விட்டுனா நீ ரோட்ல நடமாட முடியாது அப்படின்னு மிரட்டுறாரு. இன்னொரு பக்கம் நீ சாக்கடை கிட்ட போய் என்ன பேச முடியும், சாக்கடையில கள்ளத்துக்கு வீசினா நம்மளால படும்ல அப்படின்னு செங்கோட்டையன் பேசுறேன். இந்த விஷயங்கள் நம்ம எப்படி பார்க்கிறது? அரசியல் களத்துல இரு தலைவர்களும் பேசிக் கொள்றது எப்படி பார்க்கிறது? நீங்க தள்ளி நின்னு பாருங்க. ஏன்னா 2 சாக்கடை சண்டை போட்டுட்டு இருக்குது.
2 சாக்கடை சண்டை போடுறப்ப பயங்கரமா நாறும். நம்ம பக்கத்துல நின்னு பார்க்க முடியாது. நீங்க ஆல்ரெடி எடப்பாடி உதயநிதி மீது வைத்த குற்றச்சாட்டுகள், உதயநிதியை திட்டுற குற்றச்சாட்டுகள் கூட இல்ல. அவதூறும், பேசிய தொனியும், கொரோனாலயே போயிருக்கலான்னு முதல்வர சொன்னதும், இது அப்பயே செத்து தொலைச்சிருக்கலான்னு இவர சொன்னதுமே அவருடைய தரத்தை தாழ்த்துச்சுன்னா, எல்லாத்துக்கும் ஒரு முத்தாய்ப்பு மாதிரி செங்கோட்டையனை பத்தி பேசுறது, அதை விட அருவருக்கத்தக்க வகையில ஒரு நாளாந்திர முன்னாடி யாருங்க அதிமுகல இப்படி பேசுவா? குண்டு கல்யாணம் பேசுவாரு. விந்தியா பேசுவாங்க. இப்பயும் விந்தியா அப்படிதான் ரோட்டோரத்துல பேசிட்டு இருக்குது. அதிமுகல நாளாந்தர பேச்சாளர்கள் இப்ப வந்து இன்னும் தரக்குறைவாலாம் பேசுறத பார்த்திருக்கோம். அந்த லெவலுக்கு இன்னைக்கு எடப்பாடி இறங்கி இருக்கிறார். அப்ப நம்ம ஒண்ணு என்ன என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு நாளாந்தர பேச்சாளராக இருப்பவர் தான் இன்னைக்கு அதிமுகவினுடைய தலைவராக இருக்கிறார். இப்படி யாராவது பேசி பார்த்திருக்கீங்களா? அப்புறம் எதுக்கு நீ உனக்கு தான் செங்கோட்டையன் அப்ப முதல்வரா இருந்தப்ப இந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தே நீ. வீடியோ ரெக்கார்ட் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கதான் உன்னோட பொழப்பு. அசிங்கமா இல்லையா? உனக்கு அசிங்கமா இல்ல? ஒருத்தன் தப்பு செஞ்சா நீ போலீஸ்ட்ட கொடுக்கணும். இல்ல அவன் மேல குற்றச்சாட்டு இருந்தா நடவடிக்கை எடுக்கணும். நான் எடுத்து வச்சுட்டேன் தெரியும்ல அப்படின்னா இது என்ன பெருமையா உனக்கு? வீடியோ எடுத்தது பெருமையா உனக்கு? நித்யானந்தா வீடியோ எடுத்தவன் கூட யாரும் வெளியே வந்து இது வரைக்கும் நான் வீடியோ எடுத்தேன்னு பெருமை பித்திக்கலையே. உனக்கு அசிங்கமா இல்ல வீடியோ எடுத்தேன் அதை எடுத்து வச்சேன்னு சொல்லிட்டு அதான் ரொம்ப அருவருப்பா இருக்கு. தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு பாருங்க. ஒருத்தன் ஓட்டு கேட்கவே வர மாட்டேங்கிறான். ஒண்ணு ஓட்டு கேட்கிற லட்சணம் இவ்வளவு ஆபாசமா இருக்கு. இதையெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு எதிர்கட்சிகளாக வைத்துக் கொண்டு இன்றைக்கு இந்த அரசியல் களத்தை காண்பது என்பது ரொம்ப ரொம்ப அருவருக்க. இன்னொன்னு பார்த்தா டெல்லியில இருந்து நேற்று ஊழ ஒப்பாரி வைக்குது, முதலை கண்ணீர் வைக்குது. பெண்களே என்ன மன்னிச்சிருங்க, என்னமோ இது அப்படியே பெண்களை 100 பெண்கள் 100 பேத்துக்கு மேல டிமானிட்டைசேஷன் பண்ணி கொன்ன, அத்தனை பேர் தாலியை அடகு வைக்க விட்ட, அவ்வளவு பேங்க்ல இருக்க கடனையும் ரத்து பண்ணி எல்லாத்தையும் தெருவுல கொண்டு வந்துட்ட, மிடில் கிளாஸ் ஃபுல்லா போராகிட்ட, போற ஃபுல்லா பாவர்ட்டி லைனுக்கு கீழே கொண்டு வந்துட்ட. நீ என்ன இனிமே செய்யறதுக்கு இருக்கு? என்னமோ மகளிரை இவர் தான் காப்பாத்த நினைச்சாரா திமுக ஏன்டா நடிக்கிற? இந்த இன்னைக்கு திமுக வந்து மகளிர் இடஒதுக்கீடு நிறைவேற்றுங்கன்னு பாராளுமன்றத்துல தனிநபர் மசோதா நேத்து கொண்டு வந்திருக்கிறாங்க. நிறைவேற்று. ஏற்கனவே நிறைவேற்றினா தானே 2023 கொண்டு வா. அப்புறம் ஏன் நடிக்கிற? இப்படி சுற்றி ஏமாற்று. டெல்லியில பார்த்தா ஏமாற்று, சென்னையில பார்த்தா சோம்பேறித்தனம், பொய் ஒரு பக்கம் பனையூர்ல தூங்குது, இன்னொரு பக்கம் ஆபாசம். இப்படி நம்மை சூழ்ந்து இவ்வளவு அருவருப்பானவர்கள் தான் இன்றைக்கு அரசியல் இருக்கிறாங்கன்றதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப அருவருப்பான ஒரு நிலையாக இருக்கிறது. நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி பாலாஜி.